என் நெஞ்சிற்கினிய தோழமையே வணக்கம். ஏப்ரல் 9 இன்றைக்கு புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டிருக்கிறோம். நாம் அனைவரும் ஜனநாயக கடமையாற்ற இன்றைக்கு காலையிலேயே புறப்பட்டு ஒவ்வொருவரும் வாக்களித்திருக்கிறோம். இப்பொழுது நாம் வாக்களித்த ஓட்டு என்பது புதுச்சேரியை சீரழித்த, புதுச்சேரியை சுடுகாட்டிற்கு அழைத்து சென்ற பிஜேபி என்ஆர் கூட்டணி அரசின் புதுச்சேரி நாசமாக்கப்பட்டதை உணர்ந்து நாம் எடுக்க வேண்டிய முடிவு. அதற்காகத்தான் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் புதுச்சேரி அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்தது. யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதை முன்னிறுத்தி எங்கள் வாக்கை மக்களிடம் கேட்டோம். எங்களுக்காக வாக்கு கேட்கவில்லை. தந்தை பெரியார் திராவிடர் கழகம், தந்தை பெரியாரை தலைவராக கொண்ட திராவிடர் இயக்கம் ஒருபோதும் தங்களுக்காக ஓட்டு கேட்டதே கிடையாது. யார் வரக்கூடாது என்பதில் எச்சரிக்கை வேண்டும் என்பதை மக்களிடம் எடுத்துச் சொல்லி, வருபவர்களில் யார் சிறப்பாக இருப்பார்கள் என்பதை உணர்ந்து உங்களிடம் வாக்கை இவர்களுக்கு அளியுங்கள் என்று சொன்னோம். அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடும் திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் இவர்களோடு இணைந்த இந்த கூட்டணியை ஆதரித்தோம். இந்த கூட்டணியிலும் சிலர் காங்கிரஸ் தரப்பில் வேட்புமனுவை வாபஸ் பெறாததால் ஒரு 6 தொகுதிகளில் சிக்கல் இருந்தது. இந்த 6 தொகுதிகளிலும் வாக்களிக்க கூடாது என காங்கிரஸ் தலைமையை கேட்டுக்கொண்ட பிறகு அதை பற்றி நாம் அதிகம் பேச வேண்டியதே இல்லை. ஏனென்றால் காங்கிரஸ் தலைமை எடுத்த முடிவின்படி 16 தொகுதிகள் யார் போட்டியிடுகிறார்களோ அவர்கள் தான் காங்கிரஸ் வேட்பாளர். மற்றவர்கள் எல்லோரும் கை சின்னமல்ல, அது கோர கை என்பதை நாம் உணர வேண்டும். கோரிக்கையின் அடிப்படையில் கூட்டணி அமைக்கப்பட்ட பிறகு அனைவரும் ஒன்றிணைந்து நாம் கூட்டணி அமைத்து விட்டோம். பிறகு சிலர் செய்யும் சில்லுண்டித்தனத்தினால் ஏற்பட்டும் விபத்தாகத்தான் அதை கருத வேண்டும். அந்த 6 தொகுதிகளில் இருக்கும் சின்னத்தை புறக்கணியுங்கள், அது கோரக்கை என்பதை சொல்லி நாம் வாக்களிக்க வேண்டியது. தந்தை பெரியார் திராவிடர் கழகம் வெளியிட்டிருக்கும் ஒரு சிறு வெளியீடு. இந்த அளவு புத்தகம் 16 பக்கத்தில் 14 செய்திகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொன்றும் முத்தாய்ப்பாக உங்களிடம் இருக்கும். 5 ஆண்டு அவலம் என்பதை எடுத்து சொல்லும். யாருக்கு அடிமையாக இருந்து ரப்பர் ஸ்டாம்பாக வேலை செய்தது யார், யாருக்கு என்பதை விளக்கி இருக்கிறோம். RSS அடிமை ஆட்சி என்பதுதான் பிஜேபி, இந்திய ஒன்றியம் இருக்கிறதே, அது RSS அடிமை ஆட்சி. அந்த ஆட்சிக்கு ரப்பர் ஸ்டாம்பாக நமது மண்ணின் மைந்தராக கருதப்படும் என்ஆர் அவர்கள் இந்த 5 ஆண்டு உழைத்து கொடுத்திருக்கிறார். புதுச்சேரியை சுடுகாட்டிற்கு அழைத்து சென்றிருக்கிறார். அதுதான் தப்பி தவறி நாம் உயிர் பிழைக்க மருத்துவத்துக்கு சென்றிருந்தால் அங்கு நமக்கு வழங்கப்பட்ட போலி மருந்து மாத்திரைகளால் பக்க விளைவுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இவர்கள் எல்லாம் நாம் எடுத்து உணர வேண்டும். ஒரு கூட்டம் ஒன்று வந்திருக்குது. சும்மா ஒருத்தர் சொல்லுவான், இந்த பல் லாட்ரி ஜான்குமார், ஒவ்வொரு தேர்தலிலும் ஜம்ப் குமார், அவருக்கு அடையாள பெயர் ஜான்குமார் அல்ல, ஜம்ப் குமார் சொல்லுவோம். ஏன் பல கட்சிகளை ஏனென்றால் ஒன்றே ஒன்று நோக்கம், பணம். புதுச்சேரி சீரழிவை பற்றி கவலை கிடையாது. அந்த வகையில் அவருடைய பாசை சேர்த்து வந்துகிறார். இவர் போய் பிஜேபி சேர்ந்தார் இல்லைங்களா, இவர் சேர்ந்தது பஜாக்கா, அதுக்கு ஒரு அடிஷனல் கட்சி லஜாக்கா. என்னடா உங்களுக்கு, நீங்களே ஒரு கட்சி, உங்களுக்கே அடையாள யோக்கியதை இல்லை, உங்களை போய் சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா? மோடிக்கு ஓட்டு போடுங்க நீங்க கேட்க முடியுமாடா? அமித்ஷாக்கு ஓட்டு போடுங்க கேட்க முடியுமாடா? பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க கேட்க முடியுமா? RSS ஓட்டு போடுங்க கேட்க முடியுமா? ஒரு யோக்கியதை இருக்குதா? இல்ல. ஆனா உங்களுக்கு இன்னொரு கட்சி ஒண்ணு சைட்ல, ஏன்னா இந்த ஜான்குமாரோட பாஸ் இவர் வள்ளல் லாட்டரி ஏஜென்சி, அவர் மாற்றின் லாட்டரி ஏஜென்சி. இந்தியா முழுவதும் கள்ள நோட்லாம் அடிக்க முடியாது. அடிச்சா அதுக்கு என்ன அர்த்தம்? தனியார் அடிக்க முடியுமா? இந்திய அரசாங்கம் அடிக்கணும்னாலே ஒரு கணக்கு வழக்கு இருக்கு.
எவ்வளவு தங்க இருப்பு இருக்கு, எவ்வளவு ஜிடிபி இந்த நாட்டில் இருக்குது, இது எல்லாத்தையும் உள்ளடக்கித்தான் அரசாங்கமே நோட் அடிக்க முடியும். ஆனா அரசாங்க நோட்டை இவாடிச்சா என்ன அர்த்தம்? அயோக்கியத்தனம் இல்ல, இந்த நாட்டுடைய சீர்குலைவு இல்ல, இந்த நாட்டு மக்கள் அநியாயமா தள்ளி விடுறதுல இத லாட்சிட்டின் பேர்ல செஞ்சான். இவன் சொல்றான் அப்படி அப்படி இருக்கு சொல்றான். நானே தோத்துட்டா வேற யாரும் ஜெயிப்பா கேட்கிறான். நானே தோத்துட்டா வேற யார் ஜெயிப்பா? என்னடா நீ இந்த நாட்டுக்கு செஞ்சுட்ட? வளப்பட்ட மக்களுக்கு நீ என்ன செய்துட்ட சொல்லு, ஒரு செய்தியை சொல்லு. நேரா நீ வந்து ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு அந்த மக்களுடைய ஈர்ப்பதற்கு கிரைண்டரு, வாஷிங் மிஷின், குக்கரு, அரிசி பருப்பு எல்லாம் நீ குடிச்சிட்டீங்கன்னா அந்த அவன் சொல்றான் என்கிட்ட நீங்க வாங்கி துணிங்கல்ல, எப்படி ஓட்டு போடாம இருப்பீங்க பாத்துக்க. நான் மட்டும் தோத்துட்டேன்னா இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போயிருக்கேன்றான். எப்பானாவது ஒருத்தர் சொல்லியிருப்பானா? இந்த நாட்டுக்கு உழைக்க வந்த ஒருத்தர் சொல்லுவான், வருமானத்துக்கு வந்து சொல்றான். இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு ஒரு ஆட்சின்னு இந்த பிஜேபி வச்சிருந்தது. இந்த கொடுமையில என்ன தன்னைத்தானே எப்படி ஏமாற்றிக் கொள்கிறார் என்பதுதான் புரியல. நீ ஏமாந்து போங்க, ஒரு தனி நபர் எப்படி ஏமாந்தாலும் நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. ஆனா புதுச்சேரியை அழிக்கலாமா? யோசித்து பாருங்க, புதுச்சேரி அழிக்கலாமா? புதுச்சேரி என்ன உங்களுக்கு என்ன? உங்க ஆத்தா அப்பா எல்லாம் சம்பாதிச்ச சொத்து அது எவ்வளவு ஆண்டு கால வரலாறு படைத்தது. இந்த புதுச்சேரி ஜப்தி ரேட்டுக்கு நீ தள்ளி விட்டு போடுவிய நீ? இதுதான் நடந்துக்குது. இந்த 5 ஆண்டுல தான் உங்களை வச்சு ரப்பர் ஸ்டாம்பை எல்லா வேலையும் பார்த்துட்டான். போலி மருந்து உங்களோட சுகாதாரத்துறையில் இருக்குது. போலி மருந்து மாத்திரைகள் தயாரித்த ஆம்புலன்ஸ் செல்வம், குற்றவாளிகளை 10 பேர் ஜெயில இருந்து வந்துக்கிறான். ராஜான்னு ஒத்துக்க. நீ சொன்ன நான் கிடையாது ராஜான்னு, இப்ப அவன் தான் ராஜாவா? யார் ராஜா சொன்னீங்களே? காரைக்கால்ல இருந்து ஒரு தம்பி போன் பண்ணும்போது எல்லாம் செய்யறதுக்கு நான் ஒண்ணு ராஜா கிடையாது. அப்ப நீ ராஜா கிடையாது ஏன் ஓட்டு கேட்ட? உன்னை ராஜாவை தான் நாங்க போய் உட்கார வச்சோம். அப்ப நீங்க யாரு தான்? ரப்பர் ஸ்டாம்ப் தானே? சொல்லுங்க, அதை நாங்க சொல்லுவோம். நீங்க சொல்ல நாங்க சொல்லிதான் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. சொல்லிடுவோம், சொல்லிக்கொண்டே இருப்போம். இந்த தேர்தலில் அதை சொல்லி உங்களை வீழ்த்தி இந்த சுடுகாடா மாறுவதற்கு முன்பாக காப்பாற்றப்பட வேண்டும். ஒரு சமூக நீதிங்க. பல ஆண்டு காலம் போராடி இருக்கோம், அது ரத்தம் சிந்தி இருக்கும், பல போராட்டம் பண்ணியிருக்கோம், காத்து கடந்து இருக்கோம், வறுமையை சந்திச்சிருக்கோம், எவ்வளவு துயரங்கள் எல்லாத்தையும் பெற்ற அந்த இடஒதுக்கீடு சர்வசாதாரணமா இடபிள்யூஎஸ் ஒரு நிறைவேற்றி வச்சுக்கிற 3% பாப்பானுக்கு 10% இடஒதுக்கீடு. நாம 97% பாருங்க, நாம 50க்கு மேல போக கூடாது. அந்த 50ல 10 இருக்கணும். அப்ப 40 தான். யாரு 97% உள்ள மக்களுக்கு 40% இடஒதுக்கீடு பெறுவதற்கு நம்ம போராடி இருக்கோம். ஆனா 3% உள்ள ஒரு பாப்பாக பசங்க 10% இடஒதுக்கீடு எதையுமே இல்லாம எடுத்து அப்படி லபக்கா தூக்கி வச்சுட்டார். அப்ப ரப்பர் ஸ்டாம்பா இல்லையா? தலைமுறை தலைமுறையா படிப்பு தாயா காப்பாற்றும். எத்தனை தலைமுறைகள் நம்ம வீழ்ந்து கிடந்தோம். தாத்தா பாட்டி அவன் இவன் எல்லாம் படிக்கலையே. ஆனா இன்னைக்கு படிப்பு பெற்றதுக்கு காரணம் நம் தலைவர்கள் போராடி பெற்ற உரிமைகள். சர்வ சாதாரணமா சிபிஎஸ்இ போட்டிய நீ சென்ட்ரல் போஸ்ட் செகண்டரி கிளாஸ் அதான சிபிஎஸ்சியில் தூக்கி போய் ஸ்டேட் போர்டில் இருந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் அங்கே போய் தள்ளி விட்டிய. இப்போ அவன் என்ன சொல்றான்? சிபிஎஸ்சியில் மும்மொழி கொள்கைன்ட்டான். நீ எதுக்காக 3 மொழி படிக்கணும்? நான் தமிழன், சுற்றி இருப்பவங்க வேறு மொழிக்காரர்கள், அவர்களோடு உறவாடி கொள்வதற்கு இணைப்பு மொழியாக ஆங்கிலம். அவன் ஆங்கிலம் படிக்க போறான், நான் ஆங்கிலம் படிக்க போறேன் தேவைப்பட்டா. அது எல்லாரும் ஏன் படிக்கணும்? மொழி என்பது என்ன? பேசி பழகுவதற்கு, ஒரு வேலையை எளிதாக்கி கொள்வதற்கு, உரையாடி நகர்வதற்குத்தான். வேற எதுக்கும் மொழியில வச்சு ஒன்றும் பண்ண போதில்லை. அந்த மொழியின் வளம் என்பது நாம காலாகாலமா உழைத்தது. அது இந்திக்கு இருக்கா? 3 மாதத்தில் படிச்சுக்கலான்னு அண்ணா கிட்ட சொன்னாராம் ஒரு பெரிய தலைவர், அண்ணா அறிஞர் அண்ணா கிட்ட சொன்னாராம். என்னங்க நீங்க 3 மாதத்துல இந்தி, அதுக்கு மேல என்ன ஆகுது அது படிக்கிறதுக்கிட்டு? உங்களுடைய அதிகபட்ச இலக்கியமே ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற போர்டு தான்டா. இந்திக்கு அதிகபட்ச இலக்கியமே ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற போர்டு தான். அதான் நீங்க அந்த இந்திய நான் கத்துக்கணும். அவரு இந்தி மட்டும் படிச்சுட்டு நான் 3 மொழி படிக்கணும். நான் பிறந்த தாய்மொழி
நான் உறவாடி கொள்ள ஆங்கிலம். நீ இந்த நாட்டில் நீ தான் அண்ணா வேலை பார்க்குற, அதனால உன் மொழியை நான் கற்றுக்கணும். ஆனால் அந்த அண்ணா வேலை பார்க்குறவர் ஒரு மொழி தான் கற்றுக்குவாரு. அந்த ஒரு மொழியை எழுத படிக்கவும் தெரியாது. ஏன்னா அங்கே உள்கட்டமைப்பு கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே கிடையாது. இப்படி சீரழிச்சான், தலைமுறையை சீரழிச்சான். அப்படியே கேமரா திருப்பி பார்த்தா அப்படியே நம்ம மண்ணின் மைந்தர் நம்மவர். என்னடா அவங்களுக்கு புதுச்சேரி அவனுக்கு இவனுக்கு காட்டி கொடுக்கிறதுக்கு நம்மவர் வேணுமா? பண்ணாரு. மின்சாரத்துறை அப்படியே பல ஆயிரம் கோடி மக்களுடைய வரிப்பணத்தை உயர்த்தப்பட்டது. தமிழ்நாட்டில் கூட வாரி என்ன, பாண்டிச்சேரியில் அது துறை, அரசு துறை, அவ்வளவு சொத்து அப்படியே எடுத்து நேராக கொடுத்துடணும். இது எல்லாம் அப்படியே கொடுத்துட்டா அவங்க ப்ரீபெய்டு, அதாவது செல்போனில் பணம் எல்லாம் கட் ஆகிடும். அப்புறமேட்டா அது நாளைக்கு பண்ணிக்கலாம்டா, அது எசென்ஷியல் கிடையாது, அது கமர்ஷியல். அது ஆனால் அடிப்படை ஆதாரமாக இருக்க வேண்டியது, அத்தியாவசியத்தில் வருது இது மின்சாரம், அதை தூக்கி தனியார்கிட்ட கொடுக்கணும். நீ வித்துட்டு போடுவ. எல்லாம் இவங்க ஆத்தாப்பெல்லாம் என்னதான் சம்பாதிச்சாங்கன்னு தெரியல. உங்களை பெற்றத கேவலண்டா. இதுல வேற இந்த பாண்டிச்சேரி சொத்தை வித்துட்டு போடுவீங்களா? எல்லாமே பின்னோக்கி ஈட்டு தள்ளுவது எல்லாமே அதான். இது எல்லாத்தையும் எதிர்கொண்டு தான் இந்த தேர்தல் நம்ம சந்திக்கிறோம். இதை உணர்ந்துதான் தந்தை பெரியார் திராவிட கழகம் அருமையான ஒரு சின்ன புத்தகம், எல்லாருக்கும் பாராட்டப்படுது. அதான் நாங்கள் சொல்றோம், நீங்க ஒவ்வொரு நிமிடமும் இதை கவனிக்கணும். ஏன்னா இந்த புத்தகத்தோட ஒவ்வொரு செய்தியும் நீங்க பார்த்தீங்கன்னா 14 பக்கம் இருக்குது, 14 செய்தி இருக்குது, எல்லாமே இருக்கும். நீங்க நாங்கள் எடுத்ததுமே கூட மோடி படத்தை போட்டிருந்தோம். ஆமா, மோடி, கங்கசாமி, என்னமோ பிஜேபிக்கு மேல் இருக்கும். ஆனால் உள்ள போய் பார்க்கும்போது தெரியும், இந்த உன்னோட முகத்தெல்லாம் நீங்க நேரம் பாருங்களா, இதை பார்த்தா ஓட்டு போடுவானுங்க. அதுதான் நாங்கள் சொல்றோம், உங்களை காட்டினாலே ஓட்டு போட மாட்டான்டா. எத்தனை போய் காட்டு ஏன் இவனை தூக்கின்னு வரீங்கன்றான், இவனை எதுக்கு தூக்கின்னு வரீங்கன்றான். அவ்வளோ அவமானப்பட்ட இந்த புதுச்சேரியை நாம் இவனுக்கு சுடுகாட்டுக்கு வழிகாட்டினானுங்க. நாம் அந்த வழியை மறுக்கி நம்மளுடைய நலவாழ்வுக்கு எடுத்து செல்வோம். இதற்காக தான் இன்னைக்கு குறிப்பாக அரியாங்குப்பத்தில் தந்தை பெரியார் திராவிட கழகம் இருந்து சேர்ந்து எல்லாருமே வேலை செய்கிற ஒரு அடித்தள இடமா இருக்கு. இந்த தொகுதியில் காங்கிரஸ் அதுக்கு கேட்கிறானுங்க, ஐயோ நீங்க எப்படிங்க காங்கிரஸுக்கு ஓட்டு கேட்டீங்க? காங்கிரஸ் இப்பதானே ஓட்டு கேட்கிறான். நேற்று நாங்க காங்கிரஸ் கழுவி ஊத்தணும்ல, ஊத்தணுமா இல்லையா? ஒரு பையன் எங்க கூட நின்று நீங்க காங்கிரஸ் திருந்தீங்களா? அன்னைக்கு எங்க செஞ்சு நின்றீங்க? எப்படியோ காங்கிரஸ் ஓடின்னு அன்னைக்கு என் கூட எங்களோட வேடிக்கை பார்த்த நீங்க இன்னைக்கு காங்கிரஸ் நாங்க ஓட்டு கேட்ட எங்களோட நிலைப்பாடு ஒண்ணுதான், சமூக சீர்திருத்தம், சாதி ஒழியணும், சுதந்திரமா ஒரு மனிதன் இருக்கணும். இதுதான் இந்த கோரிக்கையை முன்வைக்கும். இதற்குள்ள யாரெல்லாம் இடைஞ்சல் பெற வேணாம் அவெல்லாம் அப்புறப்படுத்தினே இருக்கிறான். இன்னைக்கு யாரு RSS உடைய எல்லா கொல்லா போட்டு வரான். இவனை பார்த்தாலே வேதனையா இருக்குது. அப்படி வரான் பாருங்க. இவன் ஓட்டு கேட்கணும், RSSக்கு ஓட்டு கேட்பீங்க. நீங்க ஆட்சி RSS திரும்பி கொடுத்துருவீங்க. அவன் சொல்ற திட்டத்தெல்லாம் இங்க நிறைவேற்றுவீங்க. இஸ்லாமியர்களை முழு அப்புறப்படுத்துறதுக்கு சிஏஏ கொண்டு வரீங்க. நீங்க FIRS சட்டம் வருது. கிறிஸ்துவர்களுடைய வெளிநாட்டு உதவி பணம் யாக்கிர பண்ண அந்த பணத்தை எடுத்து சரங்கு சீழு அவனால தொடச்சி சுத்தம் படுத்தி இந்த நாட்டை நடமாட விட்டான். நீ தொடவே தஞ்சன, நீ முதல்ல கோயிலுக்கு கூட விட மாட்ட. அவன் கட்டி பிடிக்கிறான். எங்க வீட்டுல செத்துட்டானா அவங்க கோயிலில் எடுத்துட்டு போய் அந்த உடலை வைக்கிறான், இறந்த உடலை வைக்கிறான். ஃபாதர் வராது, எல்லாம் சரி. ஏன் நாங்கள் விசுவாசம் காட்டுறோமா? கிடையாது. ஆனால் அது சரி, அது சரி, அது உங்களுக்கு சரிதான் படுது. உங்க அரசியல் புத்தி அப்படி கெடுக்குது. இது எல்லாத்தையும் இங்க குறிப்பா அரியாங்குப்பம் காங்கிரஸ் வேட்பாளருக்கு விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அவர்களுக்கு நாங்கள் வாக்கு கேட்பது என்பதெல்லாம் என்னன்னா, இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும். அதே நேரம் இந்த 70 ஆண்டு கால இந்த புதுச்சேரி சட்டமன்ற வரலாறுல அரியாங்குப்பம் ஒரு பெண் வேட்பாளர் வந்திருக்கான். இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியோட அடிப்படை என்ன தெரியுங்களா? எல்லோருக்கும் எல்லாம் இந்த சட்டத்தை நிலையை எப்படி கொண்டு வரலான்றது ஒரு அடிப்படை. பெண் சுதந்திரமாக்கப்படுகிறார். தமிழ்நாட்டில் பெண் சுதந்திரமாக்கப்படுகிறார். தன்னுடைய மகளுக்கு சுடிதார் எடுக்கணும்னு நினைத்தாங்கன்னா, தன்னுடைய மகளுக்கு சுடிதார் எடுக்கணும்னு நினைத்தாங்களே, அந்த தாய் தன் மகளை அழைச்சிக்கின்னு கையில காசுக்குது. மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் பணம் வருது. நினைத்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு பணம் வந்திருக்கு. அப்படியே அவங்க யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. இன்னும் 20 வயசு பொண்ணுக்கு 10 வயசு 5 வயசு பையன் துணையா போவான்.
அந்த காலம் மாறிவிட்டது. தன் மகளை தன் தாயே போறாங்க, நேர பேருந்து ஏறாங்க. என்ன விடியல் பயணம். ஜவுளிகளில் போய் அந்த வண்டி நிக்குது, பொருளை வாங்குறாங்க, சுடிதார் மகிழ்ச்சியா இருக்காங்க. இந்த சுதந்திரம் தந்தது திராவிட மாடல். இனி இருக்காங்க இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு அங்கே நிறைவேற்றப்படலை. சிபிஎஸ்சி அங்கே நுழைய முடியல. நீ எத்தனாயிரம் கோடி எனக்கு பணம் கொடுத்தாலும் பிஎம் ஸ்ரீ திட்டத்தை நிறைவேற்ற மாட்டேன் என்று அதிகாரத்தோடு சொல்றேன். அவர்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னாங்க. அவர் அந்த ஆட்சி இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஆட்சி அமைவதற்கு இங்க கூட்டணி அரசாக இருக்கும், கூட்டணி வேட்பாளராக இருக்கும் அம்மா விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம், கை சின்னம், கை சின்னம். நன்றி, வணக்கம்.